காசு கையில் வர வர, படிப்பு வர வர, ஓரளவுக்கு பார்வை வரும்போது அப்பா காலத்தில் ஒரு மாதிரி நிமிர்ந்து அப்பா உட்காந்தார். தாத்தா அப்படி இருந்தார், அப்பா அப்படி உட்காந்தார். இப்போ பையன், அது எங்கள் காலம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு என்ன நினைக்கிறோம்? ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், நமக்குன்னு ஒரு வண்டி இருக்கணும், நமக்குன்னு ஒரு ரூம் இருக்கணும், நமக்குன்னு ஒரு டாய்லெட் இருக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய பார்வை இந்த 80s 90s அப்புறம் ஆரம்பிச்சு. இது எல்லாருக்கும் இன்னும் கிடச்சதான்னு தெரியாது, ஆனால் நிறைய பேர் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அட்லீஸ்ட் ஓப்பன் எக்ஸ்போஷர். இப்போ பேரன் ஜென்சி வரான். இப்போ அவனுக்கு சொந்தமாக தாத்தாவே வீடு வச்சிருக்காரு, சொந்தமாக தாத்தாவே கார் வச்சிருக்காரு. என்ன ஒன்று, அவர் அம்பாசிடர் கார் வச்சிருப்பாரு, அப்பா ஏதோ ஒரு 100 கார் வச்சிருப்பாரு, கார் வச்சிருக்கணும் வீட்டில். ஆர் பைக்கு தான் பைக் வச்சிருப்பாரு. ஆர் அவர் ட்ரெயினில் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸோட போக முடியும் அவனால். அவனுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் கூட ஓரளவுக்கு அமைஞ்சாச்சு. அவன் எதிர்பார்க்கலாம் தெரியுமா? குவாலிட்டி ஆஃப் லைஃப், சர்வைவல், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், குவாலிட்டி ஆஃப் லைஃப். இப்போ பேரன் என்ன எதிர்பார்க்குறான்? இந்த வயசில் இருக்க எசன்சி, எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது, நான் வீட்லேயே எல்லாமே இருக்குது, அவங்க ஆஃபீஸில் எதுவுமே இல்லை. எங்கள் வீட்லேயே ஏசி இருக்குது சார், உங்கள் ஆஃபீஸ் ஏசி கூட இல்லை. எக்ஸாம்பிள். உள்ள நுழையும் போது அவன் வந்து அப்பா கிட்ட வந்து அப்படி தாத்தா கிட்ட அப்பா பேசும்போது வெளில நின்று பேசுவார். அப்பா கிட்ட பேசும்போதே பையன் வந்து நேரம் பேசினான். இப்போ இருக்க பேர் என்ன பண்ணுறான்? தன்னுடைய அப்பா கிட்ட ஆர்கியூ பண்ணுறான். இது நமக்கு தாங்கலை. ஜென்ரேஷன் கேப் ஏற்றுக்க முடியல. நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்படி பேசிட்டானேன்னு. இதே சுபாவத்தோட பையன் வளர்றான். இன்றைக்கி எல்லாம் ஒரே குழந்தை வேற, அவனுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி, பகிர்ந்தளிப்பு, சாப்பாடு பண்ணால் இவனுக்காகவே அம்மா பண்ணுவாங்க. போன ஜென்ரேஷனில் மொத்தமாக பண்ணி வச்சுருப்பாங்க, எல்லாருக்கும் யாரும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க, கை நீட்டுவோம். 3வது 2 இடத்துக்குள்ளே காலி ஆகிடும், அதுக்காக கை நீட்டுவோம். இன்றைக்கி எனக்காக வேணும்னா எனக்காக வேணும், இந்த சாப்பாடு வேணும். இது தப்பு கிடையாது, இதுதான் எவல்யூஷன், இதுதான் க்ரோத்து.